திரு சதாசிவம் ஐயா வந்து இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக. அவர் வந்து இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் விவசாயம் வந்து பண்றாரு. ஐயா, இப்ப வெண்டைக்காய் எத்தனை மாசம் பயிரிங்க அது? போட்டு வாரத்துக்கு 45 நாளுங்க. சரிங்க. காப்பு வந்து ஒரு 40 நாள். 40 நாள். 40 நாளா இதுல நம்மளுக்கு போதுமான வருமானம் கிடைக்குங்களா? இன்னும் விலை போற அளவுக்கு இருக்குங்க. நோவு விழுந்துருக்குங்க. அதனால சரிங்க. நோவு விழுவாதுன்னா மாட்டு விழுந்தா நல்லா இருக்கும். இப்போ இது வாரத்துக்கு எவ்வளவு தண்ணி கட்டணுங்க அதுக்கு? வாரத்துல 2 தண்ணி. 2 தண்ணி கட்டணும். இப்ப ஐயா வந்து நல்ல தகவல் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு. வாரத்துக்கு வந்து 2 தண்ணி வந்து கட்டணும் வெண்டைக்காய் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஐயா, இப்போ வந்து ஐயா வெண்டைக்கார வந்து இன்னும் ஒரு நல்ல மகசூல் எடுக்கலாம். விவசாயிகளுக்கு வந்து இப்போ அதிகமான லாபத்தை கிடைக்கும்னா உங்களுடைய அனுபவத்தை வந்து நம்ம சீக்கடிக்கிறதுனால அதான் சரிங்க. சீக்கடிக்காதுன்னா இன்னைக்கு லாபம். அப்புறம் வந்து இந்த 3 மாசம் பயிர்ல வந்து அறுவடை வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்க? அறுவடை வந்து 45 நாள் 50 நாள் ஆனா அறுவடைன்னா அப்ப 60 நாள்லயே 60 நாள்ல காப்பு வந்துடும். 60 நாள்ல காப்புக்கு வந்துடும். அப்ப எத்தனை நாள் வரைக்கும் நம்ம அறுவடை வந்து 40 நாள் காய்க்கும். 40 நாள் காய்க்கும். அப்புறம் மினிமம் 100 நாள் வரைக்கும் அது நம்ம 100 நாள். அப்புறம் நண்பர்களே, 60 நாள்ல வந்து வெண்டை காய் வந்து 45 நாள்ல இருந்து 60 நாளுக்குள்ள காய் அறுவடை. காய் வந்து 45 நாள் டு 50 நாள் அறுவடைக்கு வரும்போது அதுக்கப்புறம் மறுபடியும் அதுல ஒரு 40 நாள் வந்து நம்ம ரெகுலரா அறுவடை பண்ணலான்ட்டு ஐயா வந்து சொல்லியிருக்காரு. ஐயா, இதுல வந்து இப்போ இந்த மருந்தெல்லாம் வந்து ஊத்தலாங்க, அடிக்கிறது. இப்போ நம்மளுடைய நேர்களுக்கு இந்த வெண்டைக்காய் வந்து உங்களுடைய அனுபவத்துல ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா மக்களுக்கு? இந்த அதிகமான முன்னாடி பார்த்து நீங்க சொன்னாவோ போதுங்க. வெண்டை வந்து லெவலுக்கு வெண்டை ஆனா அந்த அளவுக்கு விளைவிக்குது. காப்பு வந்து நல்லா வரமாட்டேது. விதை வந்து சீடே சரியில்லைங்க. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ரொம்ப நாட்கள் வந்து ஆயிருக்கு. வீடியோ வந்து போடுறதுனால வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா வந்து நம்ம தமிழகம் ஃபுல்லா வந்து ஒவ்வொரு விவசாயத்தையும் பார்த்து நம்ம வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இது அடுத்த முறையில வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோல வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளுக்கு வந்து எங்களுடைய ஃபவுண்டேஷன் மூலியமா வந்து ஏதோ ஒரு மம்முட்டியோ ஏதோ எங்களால முடிஞ்சது ஏதோ ஒரு கருவி வந்து விவசாயிகளுக்கு வந்து நாங்க வந்து கொடுக்கறதுக்கு வந்து நாங்க வந்து முயற்சி பண்றோம். நாங்க ஒரு யதார்த்தமான வந்ததுனால வந்து இது பிளான் பண்ணி வரல. இப்ப ஐயாவை நம்ம வந்து பார்க்க வரும்போது அதனால வந்து நம்மளுடைய எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷன்ல வந்து சுற்றுச்சூழலை வந்து காப்பாற்றப்படணும், விவசாயத்தை வந்து காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்துல வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன் வந்து இயங்கிட்டு இருக்குது. எங்க கிட்ட வந்து 8 to 12 வரைக்கும் எங்க கிட்ட வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா நாங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாங்க வந்து ஆப்ரேட் வந்து பண்றோம். உங்க மாதிரி இருக்கிறவங்க நீங்களும் விவசாயிகளுக்கு யாராச்சும் உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.